ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு TSC PVS. இன்னைக்கு டேட் 26/5/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றத்தில் மத்திய பிரதேஷ் இந்தூரில் கடந்த 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்வில் மின்சார தடையின் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் மாணவர்களால் சரியாக தேர்வு எழுத முடியல, நீட் தேர்வை எழுத முடியல அப்படின்னு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக மறுதேர்வு ரீநீட் நடத்தணும் அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய விசாரணை என்பது இன்னைக்கு, அதாவது 26/5/2025 ஹியரிங்க்கு வந்தது. அந்த ஹியரிங்கில் என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீநீட் கோர்ட் கேஸ் அப்டேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAPVS யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் UG 2025 என்டையர் ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ், MBBS அட்மிஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நியூஸ் பப்ளிஷ்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 26 இன்னைக்கு டேட்டில் 26th May 2025 5/1, அதாவது இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock போஸ்ட் பண்ண நியூஸு. இதில் ஹிந்தியில் இருக்குது, நான் உங்களுக்கு அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் UG எக்ஸாம் பவர் ஃபெயிலியர், இந்த மின்சார தடையின் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் மறுதேர்வு நடத்த சொல்லி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வழக்கு தொடுத்திருந்தனர். அதற்கான விசாரணை என்பது இன்று 26/5/2025 திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கை 29 May வருகின்ற வியாழக்கிழமைக்கு வழக்கை ஒத்தி வைத்துள்ளனர். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு விசாரணையில் என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பப்ளிஷ்டு May 26, அதாவது 26th May 2025 5/1. நீட் UG தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணையின் அறிக்கையில் பல முரண்பாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் சொன்ன அந்த தேர்வு மையங்களில் பவர் ஃபெயிலியர் ஆச்சா, அதே போல் மழை இருந்ததா அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லி ஒரு நிபுணர் குழு அமைச்சிருந்தாங்க. அந்த அறிக்கைக்கும் அதே போல் மாணவர்கள் கொடுத்த அறிக்கைக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வு நடத்தின தேர்வு கண்காணிப்பாளர்கள் இவர்கள் கொடுத்த அறிக்கைக்கும் முரண்பாடுகள் இருக்குது. அதனால் வழக்கை வருகின்ற 29 May வியாழக்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சாராம்சம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீட் UG தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணையின் அறிக்கையில் பல முரண்பாடுகள். நீட் UG தேர்வு தொடர்பாக மீண்டும் நடத்தக்கோரிய, அதாவது இண்டோரில் ஒரு சில தேர்வு மையங்கள்லேயும் மறுதேர்வு நடத்த சொல்லி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வழக்கு தொடுத்திருந்தனர். இதனுடைய அடுத்த விசாரணை என்பது May 29க்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. இந்தூர் நீட் தேர்வின் போது புயல் மற்றும் கனமழை காரணமாக மின்சாரம் தடைப்பட்டதாக எழுந்த வழக்கில் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் பெஞ்சில் திங்கட்கிழமை விசாரணை நடைபெற்றது. திங்கட்கிழமை அப்படிங்கிறது இன்னைக்கு 26 May 2025. சரி, விசாரணையின் போது சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். இந்த வழக்கில் விசாரணையின் தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒத்தி வைக்கப்பட்ட தேதி அப்படிங்கிறது வருகின்ற வியாழக்கிழமை 29 May 2025 வியாழக்கிழமைக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர். அதாவது மாணவர்கள் சார்பாக NTA இதற்கு முன்னாடி என்ன விளக்கம்
கோர்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதிய மையங்களில் தவிர்த்து மற்ற இடங்களில் நீட் ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு தடையை விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்று மாணவர்கள் சார்பாக கூறுகின்றனர். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, இருட்டாக இருந்தது, எங்களால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலத்த மழை மற்றும் புயல் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நீட் தேர்வின் போது கனமழை மற்றும் புயல் காரணமாக இந்தூர் மற்றும் உஜ்ஜைனியில் சில மையங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக பல மாணவர்களின் வினாத்தாள்கள் சேதம் அடைந்தன. கொஸ்டின் பேப்பரும் டேமேஜ் ஆயிடுச்சு. மழைச்சாரலின் காரணமாக மனு தாக்கல் செய்துள்ளனர். மாணவர்கள் சார்பாக மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் மீண்டும் தேர்வை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக மின்சாரம் தடைப்பட்ட மையங்களில் மீண்டும் தேர்வை நடத்துவதற்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாம் பாசிபிள் அப்படின்னும் உயர்நீதிமன்றம் கேட்டுள்ளது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விசாரணை என்பது இன்னைக்கு வந்ததை மீண்டும் 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. இதில் பவர் ஃபெயிலியர் இருந்துச்சா, அதே போல் மழை மற்றும் புயல் இருந்துச்சா அப்படிங்கிறத நிபுணர் குழு விசாரணை செய்து அந்த அறிக்கையையும் கோர்ட்டில் சமர்ப்பித்து விட்டார்கள். நீட் தேர்வு முடிவுகளுக்கு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தால் மாணவர்கள் இருட்டில் தேர்வு எழுத முடியவில்லை. நீட் தேர்வின் போது விளக்குகள் அணைக்கப்பட்டன. இடி வந்ததுனாலையும் புயல் வந்ததுனாலையும் என்ன பண்ணாங்க, பவர் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் விசாரணைக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த கட்ட விசாரணை என்பது வருகின்ற 29ஆம் தேதிக்கு, அதாவது 29th May 2025 வியாழக்கிழமைக்கு அடுத்த கட்ட விசாரணை என்கிறது வருது அப்படிங்கிறத இந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்குது. தேவைப்படுறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் பார்த்து கொள்ளலாம். அதே போல் சென்னை ஹைகோர்ட்லேயும் ஆவடியில் இதே மாதிரி மழை காரணமாகவும் மின்சார தடை காரணமாகவும் மாணவர்கள் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வழக்கு தொடுத்திருந்தனர். அவர்களுடைய வழக்கு அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற June 2, அதாவது 2 June 2025க்கு வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இது நீட் யூஜி 2025ல் ரீநீட் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய கோர்ட் கேஸினுடைய அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.